Hello everyone. Example 5.19. Calculate value of y when x is equal to 7.5 from table given below. So x ஓட values வந்து 1ல இருந்து 8 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. So நமக்கு வந்து கேட்டது 7.5. So 7.5 வந்து இங்க பின்னாடி தான் வருது. 7க்கும் 8க்கும் நடுவுல வருது. So Newton's backward formulaனாலே last values எடுப்போம் இந்த இடத்துல. So இது வந்து xn. So y குரிய value இந்த இடத்துல yn எடுத்துக்கலாம். So as usual நம்ம first வந்து nefla y கண்டுபிடிச்சலாம். So 8ல இருந்து 1 subtract பண்ணோம் அப்படினா அந்த இடத்துல 7, then 27 minus 8 subtract பண்ணோம்னா 19, then 64 இருந்து 27 subtract பண்ணோம்னா 37, then 125 minus 64 61, 216ல இருந்து 125 subtract பண்ணோம்னா 91, 343ல இருந்து 216 subtract பண்ணோம் அப்படினா 127, then 512ல இருந்து 343 subtract பண்ணோம்னா 169. So அப்ப next subtraction. So left square y கண்டுபிடிக்க போறோம். So 19 minus 7 12, இங்க 18, the 91 and 61 subtract பண்ணோம்னா 30, then 36, 169 and 27 subtract பண்ணோம்னா 42. So next 18 and 12 subtract பண்ணா 6, here 6. So எல்லாமே பார்த்தோம்னா இல்ல டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்னதான் கிடைக்குங்க 6 தான் கிடைக்கும். So then 6ல இருந்து 6 subtract பண்ணா 0, here 0. So எல்லாமே நமக்கு 0 தான். So இனிமேல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எப்பனாலும் நமக்கு அடுத்து 0 தான் கிடைக்கும். So இப்போ values எல்லாமே எடுத்துடலாம் அந்த இடத்துல. So the last value nefla yn, then nefla square yn, then nefla cube yn. So nefla power 4 நமக்கு என்ன ஆயிருது இந்த இடத்துல 0 ன்னு ஆயிருது. So அதனால நம்ம ஃபார்முலா வந்து பவர் 3 வரைக்கும் எடுத்தா போதும். So next ஃபார்முலால நம்ம என்ன கண்டுபிடிப்போம் n ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். So n ஃபார்முலா x minus xn by h. So x ஓட வேல்யூ क्वेश्चनல என்னன்னு கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க 7.5. So 7.5 minus xn value இங்க நமக்கு இந்த இடத்துல 8 by h வந்து நமக்கு டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு 1 1 தான் இருக்கு. So இப்போ டேட்டா சப்ட்ராக்ட் பண்ணிரலாம். minus 0.5. So therefore n ஓட வேல்யூ நமக்கு இங்க minus 0.5 ன்னு கிடைச்சிருக்கு. So எல்லா வேல்யூஸ்மே நம்ம ஃபார்முலால இப்ப அப்ளை பண்ணிரலாம். So y is equal to yn. So yn வேல்யூ இங்க 512 டேப்லெட் காலம்ல plus n க்கு பதிலா minus 0.5 by 1 factorial 1 into nefla yn ஓட வேல்யூ 169 plus n plus 1 by 2 factorial. So n க்கு பதிலா minus 0.5, n plus 1 na minus 0.5 plus 1, 2 factorial na 2 into 1. The nefla square yn value 42 plus அதுக்கடுத்து n plus 1, n plus 2 by 3 factorial. So n க்கு பதிலா minus 0.5, minus 0.5 plus 1, minus 0.5 plus 2 divided by 3 factorial na 3 into 2 into 1 into nefla cube yn value நமக்கு இந்த இடத்துல 6. So இப்போ நம்ம values எல்லாத்தையுமே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 512 எந்த சேஞ்சும் கிடையாது. இங்க நமக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு. சோ நமக்கு வந்து இந்த இடத்துல மைனஸ் கிடைக்கும். 0.5 into 169 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 84.5. ஸோ இப்போ பிராக்கெட்ல உள்ளதெல்லாம் நீங்க முடிச்சிடலாம். ஸோ 1ல இருந்து 0.5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0.5, ஹியர் அகைன் 0.5, 2ல இருந்து 0. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1.5. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் தான் வரும் நமக்கு இங்க. இது 2 டேபிளை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 21. ஸோ இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5.25. ஸோ சிமிலர்லி இங்கே 3 2s are 6. ஸோ 6 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ அந்த 3 டேர்ம்ஸையும் அதே மாதிரி இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கனால மைனஸ் 0.375. ஸோ 512லேருந்து இந்த 3 டேர்மையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா y 7.5 ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்னா 421.875.